போதைப்பொருள் வழக்கில் சென்னை போலீசில் ஆஜரான நடிகர் கிருஷ்ணாவிடம் 14 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை. தான் போதைப்பொருள் பயன்படுத்தியதில்லை என நடிகர் கிருஷ்ணா வாக்குமூலம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் சட்ட வல்லுநர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரிகளுடன் ஆலோசனை. அன்புமணியுடனான கருத்து வேறுபாடு விவகாரத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறோம், இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. தன்னுடைய மூச்சு இருக்கும் வரை தான் கட்சியின் தலைவர் எனவும் உறுதி. சிங்கப்பூரிலிருந்து கோவை வந்த விமானத்தில் ஆவணங்கள் எதுவுமின்றி கொண்டுவரப்பட்ட 35 ட்ரோன்கள் பறிமுதல். பயணிகளின் உடைமைகள் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ட்ரோன்களின் மதிப்பு 35 லட்சம் என தகவல். ஆவணங்களின்றி ட்ரோன்கள் கொண்டு வந்த 2 பயணிகளிடம் அதிகாரிகள் விசாரணை. திமுகவின் அவல ஆட்சியில் வருங்கால நீதி அரசர்களும் வழக்கறிஞர்களுக்கும் அவர்களுக்கே நீதி கேட்டு போராடும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வெறும் விளம்பரங்களில் மட்டுமே திமுக கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டக் கல்லூரியில் அடிப்படை வசதியை மேம்படுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரை டிவி மற்றும் டிஜிட்டல் வாயிலாக 100 கோடி பேர் கண்டுகளித்ததாக ஜியோ ஸ்டார் பெருமிதம். ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதிய இறுதிப் போட்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஜியோ ஹாட் ஸ்டாரில் 3170 கோடி பார்வை நிமிடங்களை பெற்று மிக அதிகமாக பார்வையிடப்பட்ட 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி எனும் சிறப்பை பெற்றுள்ளது எனவும் ஜியோ ஸ்டார் மகிழ்ச்சி. ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 300க்கும் மேற்பட்ட மருந்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டம். மருந்துகள் விற்பனை சட்டம் இதற்கு அனுமதிக்காத போதிலும் ஆன்லைன் விற்பனை நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மருத்துவ சான்றிதழ்களை ஒப்படைத்தார் நடிகர் கிருஷ்ணா. சிந்தடிக்ஸ் ட்ரக்ஸ் எனப்படும் உயர் ரக போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தும் அளவுக்கு உடல்நிலை இல்லை என கிருஷ்ணா வாக்குமூலம். பாமக நிர்வாகிகளுக்கு நான் வழங்கிய பதவிதான் நிரந்தரம். போஸ்டர் கிழிப்பு சம்பவங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என தொண்டர்களுக்கு ராமதாஸ் அறிவுறுத்தல். பயங்கரவாத செயல்களுக்கு காரணமானவர்கள் நிதி அளிப்பவர்களை நீதி முன் நிறுத்துவது அவசியம். எந்த ஒரு பயங்கரவாத செயலையும் நியாயப்படுத்த முடியாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். இந்திய விமானப்படை வீரர் சுபான்ஷி சுக்லா உட்பட 4 பேர் விண்வெளி பயணம். 8 நிமிடங்களில் புவி சுற்று வட்டப்பாதையை விண்கலம் எட்டியது. 41 ஆண்டுகள் கழித்து 2வது இந்தியராக விண்வெளிக்கு சென்றுள்ள சுபான்ஷி சுக்லாவுக்கு உற்சாகம் அளித்து பெருமிதம் பாராட்டிய உறவினர்கள்.